எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு காணொளி. கண்டிப்பாக இந்த காணொலியை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுவதுமாக பாருங்க. நம்ம குடும்பங்களுடைய நம்ம சமூகத்துடைய மிகப்பெரிய பண்பாடு கலாச்சாரம் நாம எப்படி இருந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு வரலாற்று செய்தியை பேச போற ஒரு காணொளி. புரியுதுங்களா? குறிப்பா நேற்று நம்மளுடைய சேனல்ல ஒரு ஷார்ட் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, வன்னியர்கள் பெரும்பகுதியாக இந்த குலதெய்வங்களை வைத்து திருமணம் செய்வார்கள், அது காலப்போக்கில் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை இந்த சமூகத்துல பிறந்த ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெரியவர் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. அந்த காணொளி நமக்கு சில சொந்தங்கள் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நாமும் பார்த்த அந்த செய்தியை நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவா பதிவு பண்ணியிருந்தோம். அது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. குறிப்பா நம்ம போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்ல பெரும்பகுதியா பார்க்கப்படலனாலும் அதே வீடியோவை நம்ம இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் வலைதளத்துல பதிவு பண்ணியிருந்தோம். அதுல குறைந்தபட்சமாக 50,000 பேருக்கு மேல தற்போது வரைக்கும் பார்த்திருக்காங்க. உண்மையாகவே அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கறேன். அந்த காணொளி சொந்தங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மீண்டும் அந்த பெரியவர் பேசின அந்த செய்தியை ஒரு சுருக்கமா பதிவு பண்றேன். அதை பார்த்துருங்க. பார்த்த பின்னாடி அந்த டாபிக் பத்தி தான் நம்ம முழுவதுமாக பேச போறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் வன்னிய குடும்பத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த செய்தி ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நீங்க ஆதி குலதெய்வத்தை சொல்றீங்க, உங்களுக்கு குலங்கோத்திரம், உங்களுக்கு எதனால வரலாறு உண்டா? இருக்குதுப்பா. எங்களுக்கு வன்னிய புராணம் வரலாறு, சுருதி வரலாறு எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு சம்புமாமுனி தான் எங்க குலக்குரு. சரி, அப்படின்னா எங்களோட பரம்பரை ஒத்து வராப்புல தாங்குது. நாங்கள் அந்த பரம்பரை சார்ந்தவங்க தான். சரி, உங்களுக்கு குலதெய்வத்தை சொல்லுங்க அப்படிம்பாங்க. குலதெய்வத்தை சொல்லும்போது குலதெய்வம் வெவ்வேறையா இருக்கணும். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் அந்த பெரியவர் பேசின அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு காலத்துல வன்னியர் சமூகத்துக்குன்னு சில கலாச்சார விஷயங்கள் இருந்துச்சு. குறிப்பா குலதெய்வங்கள் அப்படின்னு ஒரு முக்கியமாக இந்த குடும்பத்துக்குள்ள பேசுவாங்க. அந்த பெண் எடுக்கிற ஒரு இடத்துக்கு போகும்போதே உங்க குலதெய்வம் என்ன, நீங்க என்னென்ன விஷயத்த வச்சிருக்கீங்க, உங்களுடைய காணி என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்கும் போதே நாங்க இந்த பகுதியை சார்ந்தவங்க, இந்த காணியை சார்ந்தவங்க, இந்த குலதெய்வம் தான் எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அந்த பெண் அவங்க போறாங்கல்ல, அந்த பெண் எடுக்க போறாங்கல்ல, அவங்க நமக்கு மாம மைத்தன முறையில வராங்களா இல்ல பங்காளி முறையில வராங்களா அப்படின்னு பாத்துருவாங்களாம். ஸோ ஒருவேளை பங்காளி முறையில வந்தாங்கன்னா இல்லைங்க, இது சரிப்பட்டு வராது, எங்களுக்கும் அதே நேரடியாக அந்த குலதெய்வம் தான் குலதெய்வமா இருக்குது, நாங்களும் நீங்களும் சம்பந்திகளாக மாற முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதற்கு பின்னாடி அவங்களுக்கு யாரெல்லாம் பெண் கொடுத்து பெண் எடுப்பாங்களோ அந்த உறவு முறையில இருக்கிற பெண் வீட்டாரை தேடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டாரை தேடுவாங்க அப்படின்ற ஒரு செய்தியை ரொம்ப அருமையா ரொம்ப எளிமையா அந்த பெரியவர் சொல்லியிருப்பாங்க. இது உண்மையும் கூட. ஆனா இன்னைக்கு அதெல்லாமே முற்றிலுமாக வன்னியர் சமூகத்திலிருந்து தொடர்ச்சி எரியப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இங்க யாருமே குலதெய்வங்களை பற்றியோ இல்ல காணிகளை பற்றியோ நம்மளுடைய கலாச்சாரங்களை பற்றியோ எந்த அளவுக்குமே பெரும்பகுதியான புரிதலே கிடையாது. புரியுதா இல்லையா? சாதாரணமா போறோம், ஒரு பொண்ணை பாக்குறோம், அந்த பொன் வீட்டாருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பங்காளி முறையில வராங்களா இல்ல மச்சன முறையில வராங்களா மாம முறையில வராங்களா இல்ல எந்த முறையில வராங்களான்ற விஷயமே பாக்குறது கிடையாது. புரியுதுங்களா? நேரடியா போயிட்டு திருமணத்தை பேசி முடிச்சிடும், திருமணமும் பண்ணிட்டு வந்துடும். அவங்க நமக்கு தங்கை முறையா இல்ல அவங்க கட்டிட்டு இருக்கவங்க அண்ணன் முறையா அப்படின்ற இடத்துலயே இன்னைக்கு இந்த சமூகம் ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு போயிடுச்சு. இது சரி கிடையாது. புரியுதுங்களா? உண்மையாகவே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காணி இருக்கும், குலதெய்வங்கள் இருக்கும், சிறு தெய்வங்கள் இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பா பெருதெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இருக்கும். பல குடும்பங்களுக்கு சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடா வச்சிருக்கிறாங்க. பல குடும்பங்கள் வன்னியர் சமூகத்திலிருந்து பெரும்பகுதியாக பெருதெய்வ வழிபாடும் வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த பெருதெய்வ சிறுதெய்வ வழிபாட்டுக்குள்ள இருக்கிறவங்க உங்களுக்கு நேராக இப்போ பெருமாள் வழிபாடுல நாமம் போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பகுதியாக பட்ட போடுற அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்ணை தான் திருமணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் மாம மச்சன முறை. புரியுதுங்களா? அவங்களுடைய இடத்துல இருந்தா திருமணத்தை நம்ம பேசணும். அந்த குடும்பத்தில இருந்து அந்த வம்சத்துல இருந்து வந்த அவங்களைத்தான் நாம திருமண முறையே செய்யணும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னா, பார்வதி தேவியார நாம தான் சிவபெருமானுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தோம். புரியுதுங்களா? நம்ம வீட்டுல இருந்து பார்வதி தேவியார் சிவபெருமானோடைய வீட்டுக்கு போனாங்க.
புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம பெண் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது நாமக்காரங்க பட்டக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் கொடுக்குற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உறவு முறைகள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தற்போது இருக்கிற இந்த கலிகாலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து மறக்கிறோம், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போறோம். இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊர் போயிட்டாவோ ஒரு 4-5 ஊர் தள்ளிட்டாவோ நம்முடைய உறவு முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு நம்ம சாதாரணமாக பொண்ணு பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டோம் அப்படின்னா திருமணம் பண்றோம். அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. அந்த மனநிலை இருந்துச்சுன்னா இந்த சமூகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பழமொழியே இருக்கு. பள்ளிக்கொடியும் வள்ளிக்கொடியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு வள்ளிக்கிழங்கோட கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொடியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டு வந்து மண்ணுல ஊன்றனீங்க அப்படின்னா அது அப்படியே படர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கும். அது எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் இருக்கோ, தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கோ, அதோட ஈரப்பதம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேற ஊண்டிக்கிட்டு மேல அப்படியே போயிட்டே இருக்கும். அதோட வேரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஊனிக்கிட்டு போயிட்டே இருக்கும். வள்ளிக்கொடி, புரியுதுங்களா? அதை வந்து நாம இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்குன்னு கூட சொல்லலாம். அந்த வள்ளிக்கொடி எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கோ இது இருக்கோ அதெல்லாம் அங்கெல்லாம் தன்னுடைய வேரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு போவோம். அதே போலதான் பள்ளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இந்த சமூகத்துக்குள்ள இந்த மண்ணுல அப்படின்றது நம்மளுடைய பழமொழி. பள்ளிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான். நம்மளுடைய வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான். ஆணி வேர் எது அப்படின்னு நம்ம தெரியாம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேர்ல நம்ம வந்தோம், எந்த வம்சத்துல வந்தோம், எந்த குலதெய்வத்தோடைய வழிபாட்டுல வந்தோம் அப்படின்ற எந்த புரிதலுமே இல்லாம சாதாரணமாக நம்மளுடைய வேர்லயே நம்மளுடைய பங்காளியிலேயே நாமளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பெண்ணெடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துரும். புரியுதுங்களா? அந்த சூழலை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும். வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலும் செய்யக்கூடாது. அதாவது என்னன்னா இப்ப படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய புத்தி இருக்குது, எங்களுக்கு சாதியை தாண்டி நாங்க திருமணம் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், சும்மா உட்காந்துக்கிட்டு நீ அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருக்காதீங்கன்னு உட்காந்துக்கிட்டு படிச்சவன் பேசுற பேச்சு மாதிரியே பேச மாட்டானுங்க இவனுங்க. ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம இந்த பிள்ளைகள் வந்து பேசுற பேச்செல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும். இந்த பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமணம் பண்ணிப்போமா? சொல்ல பார்க்கலாம். உறவு முறை வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி உறவுகள் அப்படின்றது சுத்தி இருக்கிற அண்ணன் தம்பி, அதாவது நம்மளுடைய பெற்றோர்களை பிறந்தவங்க மட்டும் கிடையாது. நம்மளுடைய வழி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். புரியுதா? நமக்குன்னு வந்து நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒரு காணி இருக்கும். அந்த குலதெய்வத்துக்குள்ள இருக்கிற பலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்காளி முறையில் இருப்பாங்க. அந்த பங்காளிகளுடைய உறவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே தெய்வம், உனக்கு அதே தெய்வம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுல மாற்றம் இருக்கணும். அந்த மாற்றம் இல்லாம நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா ஒரே குடும்பத்துக்குள்ள நீங்க ஏதோ ஒரு சூழல்ல பங்காளி முறையில ஏன் அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம் இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க திருமணம் பண்ணுவீங்க. வன்னியர் சமூகத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்தந்த பகுதியில இந்தந்த இடத்துல இந்தந்த குலதெய்வங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா குலத்தை சார்ந்த இந்த வகாராவை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம், இந்த பகுதியில இருக்கிற வன்னியர்களுக்கு இந்த குலத்தை சார்ந்த இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது குலதெய்வம் அப்படின்னு நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டது. புரியுதுங்களா? உறவு முறைகள்ல பிரிக்கப்பட்டுன்னு சொல்றதை தாண்டி உறவுகளா ஒன்னா இருந்தாலுமே நம்முடைய குலதெய்வங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறைகள் சொல்லப்பட்டது, அந்த காணிகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? அதை நாம என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு தெரியல. அப்படியாப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணி அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் திருமண முறைகள்ல எங்கேயாவது பெண் பார்த்தாவோ மாப்பிள்ளை பார்த்தாவோ இதெல்லாம் விசாரிக்கணும். உங்க காணி என்ன, உங்க குலதெய்வம் என்ன, உங்களுடைய சுற்றத்தாருடைய வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்துடைய குலதெய்வம் என்ன, நீங்க மாம முறையில வரீங்களா, மச்சன முறையில வரீங்களா, இல்ல அண்ணன் முறையில வரீங்களா, தம்பி முறையில வரீங்களா, பங்காளி முறையில வரீங்களான்றத நாம கண்டிப்பாக திருமணம் பேசுவதற்கு முன்னாடியே நம்ம எல்லாம் பேசணும். புரியுதுங்களா? இதுல மிகப்பெரிய ஒரு கொடுமைலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் வெளிப்படையா சொன்னா வன்னியர் சமூகத்தில் இருக்க பல இளைஞர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் பெண்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன அப்படின்னா எங்கேயாவது போறோம், வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்கிறோம், காதலிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரோம், வந்து நான் இந்த பொண்ணை காதலிச்சுட்டேன். ஏன் ஒரே சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணை காதலிச்சிட்டோம் அப்படின்னா கூட அந்த காதல்ன்ற ஒரு இடத்துல இருந்து மட்டுமே அவ தங்கை முறையில வராளா, இல்ல அக்கா முறையில வராங்களா, அவன் அண்ணன் முறையில வரானா, தம்பி முறையில வரானான்ற எந்த விஷயமே இல்லாம, அந்த குலதெய்வத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லாம, அந்த காணியோட எந்த புரிதலுமே இல்லாம சாதாரண முறையில வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்றது எல்லாமே நல்லது கிடையாது. புரியுதுங்களா? அது குலத்தோடைய விருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகாது. புரியுதுங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யணும் அப்படின்னு ஒரு அடிப்படை ஒரு படிச்சிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாலேஜாவது இருக்கணும். புரியுதா? அவர்களுக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த விஷயத்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க எடுத்து சொல்லணும். அந்த விஷயத்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல வந்து கையில் எடுத்து அதை முயற்சி எடுக்கணும் அப்படின்னு அனைத்து வன்னிய குல சத்திரிய சொந்தங்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன். புரியுதுங்களா? அதை நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்துல வந்து ஒரு பழமொழி வந்து சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? என்ன அப்படின்னா, நாளை வந்து இந்த உறவு முறையே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாம யார் யாரோட ஒன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வதற்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலிகாலம் உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் பூசி மொழிகி வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்றேன். புரியுதுங்களா? அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சமூக ஊடகத்துல பேசுறதுல நம்ம பூசி மொழிகி இதை பேசுறோம், நேரடியா நம்மளால சொல்ல முடியாது. அதனால அதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய உறவு முறைகள், நம்மளுடைய குலதெய்வங்கள், நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா காணி என்ன, இது எதையுமே தெரியாம நம்ம போற போக்குல வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாகுன்றத வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மாமன் மைத்தினர் முறையில திருமணம் பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் சரியானதும் கூட. வன்னியர்களை வந்து பெரும்பகுதியா நீங்க பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். நாமும் பட்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க பட்டக்காரங்க அப்படின்னா பெரும்பகுதியாக உங்களுடைய திருமண முறை வந்து நாமக்காரங்களோட தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு பெண் வந்து பட்டை போற குடும்பத்துல வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நாமக்கார குடும்பத்துல தான் திருமணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சில வந்து குலதெய்வ விஷயத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. இந்த தெய்வமா அந்த தெய்வமா அப்படின்னு இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களா மாத்திக்கிட்ட பல வன்னியர் குடும்பங்களும் இருக்கிறாங்க. மாம மச்சானோட போக வேண்டியது, ஒரு வேண்டுதலை வைக்க வேண்டியது, வேண்டுதல் வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாம மச்சானுடைய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தையே குலதெய்வமா மாத்திக்கிட்ட சில குடும்பங்களும் இருக்கு. புரியுதுங்களா? எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தெய்வம் தான், என் மச்சானுக்கும் ஒரே தெய்வம் தான் குலதெய்வம், நாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறையை பாக்குறதுன்றவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கு நம்ம சொல்ற பதில் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை விட்டுட்டு உங்க மாம மச்சானுடைய வந்து குலதெய்வத்தோட நீங்க ஒன்றி இருப்பீங்க. ஒன்றியிருந்து வந்து அந்த குலதெய்வத்தோட நீங்க வந்து வழிபாட்டு முறையை வச்சிருப்பீங்க. அதோடைய பிம்பமாகத்தான் வந்து இந்த தெய்வங்கள் வந்து இருக்கும். புரியுதுங்களா? இப்போ சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நாம வழிபாட்டில் இருக்கீங்க அப்படின்னா பெரும்பகுதியா நான் பெருமாள் வழிபாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாவாடராயன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாமம் போடுற இன்னும் வந்து பஞ்சபாண்டவர்கள் வழிபாடுல இருக்கிற வன்னியர் குடும்பங்கள் எல்லாம் நாமகார குடும்பங்களா இருப்பாங்க. பெரும்பகுதியா விஷ்ணுவோடைய வந்து பார்த்தீங்கன்னா விஷயமாவே இருக்கும். இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக தெய்வமாகவே வணங்குவாங்க. பட்டை போடுற வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா நம்ம பார்வதி தேவியோடைய வந்து பார்த்தீங்கன்னா ரெசம்பல்ஸா இருக்கிற பல தெய்வங்கள் இருக்கு. சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள்லாம் இருக்கு. பச்சையம்மா வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, அதாவது சிவபெருமானுடைய அந்த வம்சாவளியை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் பச்சையம்மன். இப்படி இந்த சிறு தெய்வங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நாமும் பட்டன்றதை வச்சு நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் உறவு முறைகளை. இதை வந்து வன்னியர்கள் வந்து தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், பெருதெய்வங்கள், சிறு தெய்வங்கள், இந்த வழிபாட்டு முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். நாம 1.5 வருஷத்துக்கு மேலே நம்முடைய சேனலை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டு முறைகள், குலதெய்வங்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிறுதெய்வ வழிபாடுகள் எப்படிலாம் இருக்கு, பெருதெய்வ வழிபாடுகள் எப்படி இருக்கு, நம்ம எப்படியெல்லாம் இந்த குலதெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா வணங்கணும், திருமண முறைகள் எப்படி இருக்கணும், கலப்பு திருமணங்கள் எப்படி வந்து செய்யக்கூடாதுன்ற பல காணொலிகள் நம்ம சேனலுக்குள்ள இருக்கு. கடந்த 1.5 வருஷமா நம்ம பெரும்பகுதியா அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த பதிவுகளை தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பழைய காணொலிகள் பெரும்பகுதியாக இந்த சமூகத்துடைய கலாச்சாரம், வரலாறு இதை நோக்கிய வந்து பார்த்தீங்கன்னா பல காணொலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம சேனலுக்குள்ள நம்ம சமூகத்தை பத்தி. புரியுதுங்களா? இதை நம்ம மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசின ஒரு காணொலியுடைய நீட்சமாகத்தான் நான் நம்ம மக்களுக்கு இதை சொல்றேன். புரியுதுங்களா? குலதெய்வங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. குலதெய்வ வழிபாட்டு முறை ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கிட்ட போய் கேட்டா மட்டும்தான் அது நடக்கும். புரியுதுங்களா? குலதெய்வ வழிபாட்டு இல்லாம நம்ம வாட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம் அப்படின்னா குடும்பத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியோ அந்த குடும்பத்தோடைய பிள்ளைகளுடைய நலனோ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதோ பெரும்பகுதியாக இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்க வேண்டனாலுமே இஷ்ட தெய்வம் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவும். குலதெய்வங்கள் மட்டும்தான் நம்ம குலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். புரியுதுங்களா? முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வந்து நல்ல ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள சரியா இருந்தோம் மட்டும்தான். நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி அடையும். அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள சரியா இருக்கணும்.
அந்த வழிபாட்டு முறைகளை வச்சுக்க. சிவசிவா இதை நம்ம சொல்லும் போதே வந்து இங்க கவுளி கத்துது, பள்ளி கத்துது. புரியுதா? இது உண்மை. அந்த உண்மைத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறவு முறைகளை, திருமண முறைகள்ல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கிற பிள்ளைகள் தான் அதிகப்படியாக நீங்க தெரிஞ்சுக்கணும். பெரியவங்க இதை பேசுறாங்க, அவங்க பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது பூமர் தன்மையான விஷயம் கிடையாது. படிச்சிருக்கிற நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வரலாறுகள், இப்படியாப்பட்ட கல்ச்சர், இப்படியாப்பட்ட கலாச்சாரங்களை அதிகப்படியாக நாம தான் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். நம்ம முன்னோர்களுக்கு, நம்ம பெரியவங்களுக்கு தெரியாத விஷயத்த நாம தான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல தாத்தா நீங்க சொல்றதுல இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு, இல்ல பாட்டி, இல்லப்பா, இல்லம்மா, இல்ல சித்துப்பா, இல்ல சித்தி அப்படின்னு நாம தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும். நாம தான் படிச்சிருக்கோம், நமக்கு தான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய அறிவை வந்து நமக்கு தான் இந்த தலைமுறைக்கு தான் கொடுத்துருக்காங்க. புரியுதுல? அந்த தலைமுறையில இருக்கிற நாம தான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லணும். முன்னோர்கள் வந்து பெரியவங்க சொல்றதை நம்ம உதாசீனப்படுத்தி கடந்து போகக்கூடாது. நம்மளுடைய தேவைகளுக்காக குடும்பத்துடைய கலாச்சார விஷயங்களை சீர்கெடுக்க கூடாது, மாத்தக்கூடாது. குலதெய்வ வழிபாட்டை மாத்தக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு வந்து நேரடியா ஒரு எடுத்துக்காட்டுனா, நம்ம யாருக்கு வந்து பிறந்தோமோ நம்மளுடைய தாய் தந்தை தான் நமக்கு தாய் தந்தை. போறவங்க வரவங்களாம் தாய் தந்தை கிடையாது. வார்த்தையில நம்ம சொல்லிக்கலாம், நம்மளை பெத்தவங்க தான் நம்மளை பெத்தவங்க. அதே போலதான் நம்ம குலதெய்வம் தான் நம்மளுக்கு குலதெய்வம். இஷ்ட தெய்வங்கள் ஒருபோது குலதெய்வமா மாறாது. புரியுதுங்களா? நம்ம பெற்றோர்கள் தான் நமக்கு பெற்றோர்கள், நம்ம குலதெய்வங்கள் தான் நமக்கு குலதெய்வங்கள். புரியுதா? அத வன்னியர் படிச்சிருக்கிற இளைஞர்களும், வன்னியர் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வன்னியர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா உணரணும். புரியுதுங்களா? படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருங்க, நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, ஏதோ ஒரு இடத்துல இருங்க. ஆனா இந்த புரிதல் படிச்சிருக்கிற நமக்குத்தான் அதிகமா இருக்கணும். நாம தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும், நம்ம தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும். படிக்காத இருக்கிற நம்ம பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய தாய் தகப்பனுக்கும் தெரிந்த, நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு, நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச இந்த கலாச்சார விஷயங்கள் கூட நமக்கு தெரியல அப்படின்னா நாம தான் அவமானப்படணும். புரியுதுங்களா? இப்ப இருக்கிற தலைமுறை தான் நாம தான் அவமானப்படணும். நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது, நாம எவ்வளவு பெரிய முட்டாள்களா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு நாம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த புரிதலை, அந்த விஷயத்த கையில விட்டு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக யோசிக்கணும், தெள்ள தெளிவான விஷயங்களை முன்னெடுக்கணும். கலாச்சார, பண்பாடு, குலதெய்வ வழிபாட்டு விஷயத்த ஆணித்தரமாக இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுங்க. இதை உதாசீனப்படுத்தாதீங்க. இது நம்ம அடுத்த தலைமுறைக்கான ஒரு சரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா நான் இதை பார்க்குறேன். இதை செயல்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுல ஒவ்வொரு குடும்பமும் நினைக்கணும். ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இளைஞர்களுமே வந்து நினைச்சு பார்க்கணும். இதை நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு அன்போட வந்து விமல்வர்மன் இரு கரம் கூப்பி வந்து கேட்டுக்கிறேன். நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை கைவிட்டுறாதீங்க. இதை நாம தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும், எடுத்துட்டு போய் சொல்லணும், நாம தான் புரிய வைக்கணும். நாம தான் அந்த இடத்துல நிக்கிறோம், அதை நாம தான் செய்யணும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.